Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மொறுமொறுன்னு நம்ம டீ கடையில கிடைக்கிற கஜடா தாங்க நம்ம வீட்ல நம்ம ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம்னு சொல்லி தான் இன்னைக்கு வீடியோல வந்து காமிச்சிருக்கேன். இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. கஜடான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியால வந்து டீ கடை கேக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து எந்த ஐட்டம் தெரிஞ்சல இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இது வந்து நம்ம எப்படி வீட்லயே செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாக்டவுன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும் இது உங்களுக்கு. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஆளுங்கிற சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் கண்டினியூஸாக வந்து எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 2 கப் மைதா மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவுலேயும் செய்யலாம், இது கோதுமை மாவுலேயும் செய்யலாம். உங்களுக்கு மைதா மாவு பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து 1.5 கப் கோதுமை மாவு 1/2 கப் வந்து நம்ம ரவை வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உள்ள. நெக்ஸ்ட் இது கூட ஆட் பண்ணுறதுக்காக 2 வாழைப்பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இதை ஆட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் இது கூட வந்து எக் கூட ஆட் பண்ணிக்கலாம். எக் பிடிச்சா எக்கை விட பழம் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 1/2 கப் சுகரை எடுத்து அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து ஒரு 4 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பழத்தையும் அது கூட போட்டு நம்ம மிக்சியில் போட்டு இன்னும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிட்டு பாருங்கள். நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணுறதுனால நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். நல்லாயிருக்கும் ஸ்வீட் கூட கொஞ்சமாக நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சோடா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா இது வந்து எதுக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு நல்லா பேக்காகி வரும். உள்ளேயும் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்காக வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டே வந்து நல்லா மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸுங்கிறனால நமக்கு டீ டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் இது கண்டிப்பாக. இதுக்கு தேவையான பொருளும் கம்மி, அதே மாதிரி சீக்கிரமாகவே நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரியே நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து இது மைதா மாவுங்கிறனால லைட்டாக நம்ம கையில் ஒட்டும். அதனால் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதில் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை வந்து பிடிச்சிக்கலாம். நமக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அவங்க வந்து சும்மா கிள்ளி போடுவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால குட்டி குட்டியாக கூட பிடிச்சிக்கலாம். இல்லை பெருசாக வேணாலும் நம்ம பிடிச்சிக்கலாம். இல்லை நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு கையில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு கத்தி எடுத்து ஒரு 4 பக்கம் வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அது வந்து கேக் ஷேப்பில் அப்படியே வந்து நிற்கும். அதுவும் நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயே வந்து சும்மா அப்படியே வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் வந்து உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்டில் வைங்க. அப்போ தான் வந்து நல்லா உள்ளே வேகும். இல்லைன்னா வெளியே வந்து நல்லா கருகிரும், ப்ரௌன் கலர் ஆயிரும், உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுலேயே வந்து நல்லா கிராக் விடும் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன கிராக் இருக்கும். அதுதான் வந்து அதோட கஜடாவோட ஸ்பெஷலே. அதுவே வந்து கிராக் விட்டுக்குது பாருங்கள்.
இப்போ நல்லா வெந்துட்டுருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரை ஆனதெல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக மொறு மொறுன்னு நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம டீ கடையில் கிடைக்கிற அதே மாதிரி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள். இது வந்து கஜடா கேக் என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு, உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இங்கே முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.